முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஜூலை மாதம் 6ஆம் தேதி சரியாக மாலை 6 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. காலை வானிலை அறிக்கைக்கு பதிலாக மாலை வானிலை அறிக்கை இன்று ஒரு நாள் மட்டும் பதிவு செய்யப்படுகிறது. தினசரி காலை வானிலை அறிக்கை வரும். நேற்றைய தினம் தொடர்ச்சியாக ஒரு 4 தினம் காலை வானிலை அறிக்கை பார்த்துருப்பீங்க. இன்றைய தினம் எனக்கு காலையில் எக்ஸாமினேஷன் இருந்தனால இப்போ நம்ம வந்து உங்களுக்கு மாலை வானிலை அறிக்கை சரியாக 6 மணி அளவில் நம்ம பதிவு செய்கிறோம். இதில் இந்த இப்போ வரக்கூடிய அடுத்த 12 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் எங்கெங்கே மழை பெய்ய போகிறது, நீண்ட காலமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீண்டகால அறிக்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட மழைகளும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் எப்படிப்பட்ட மழைகளும் இருக்க போகிறது என்பது பற்றியும் தொகுத்து விரிவாக நம்ம பேச இருக்கிறோம். முதலில் மழை அளவுகளையும் வரக்கூடிய 7-8ஆம் தேதிகளுக்கு மேலே தீவிரம் அடையக்கூடிய இடியுடன் கூடிய கனமழையை பற்றியும் நம்ம பேச போகிறோம். அதனால் அறிக்கை கூர்ந்து கவனிங்க. இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் சவுத் தமிழ்நாடு வெதர்மன் அப்படின்ற பக்கத்தையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சென்னை மாநகராட்சி, சென்னை மண்டலம் கோடம்பாக்கம் தலா 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர்னு வைத்துக்கொள்ளலாம், 69 மில்லிமீட்டர். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் தலா 64 மில்லிமீட்டர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர். சிவகங்கை மாவட்டம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், சிவகங்கை மாவட்டம் பொதுப்பணித்துறை பயணியர் விடுதி தலா 6 சென்டிமீட்டர், 2 பகுதியிலுமே 6 சென்டிமீட்டர். அதனால தான் நம்ம சொல்லியிருக்கோம் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை தலா 6 சென்டிமீட்டர். சிவகங்கை மாவட்டம் பொதுப்பணித்துறை பயணியர் விடுதி இந்த பகுதியில் தலா 6 சென்டிமீட்டர். திருவள்ளூர் தலா 5 சென்டிமீட்டர். சென்னை மண்டலம் தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர். சென்னை மண்டலம் அண்ணா நகர் பகுதியில் தலா 6. ராணிப்பேட்டை மாவட்டம் மணப்பாக்கம் தலா 5 சென்டிமீட்டர். சென்னை மண்டலம் வலசரபாக்கம் தலா 5 சென்டிமீட்டர். சென்னை டிஜிபி அலுவலகம் தலா 5 சென்டிமீட்டர். சென்னை நுங்கம்பாக்கம் தலா 5 சென்டிமீட்டர். விழுப்புரம் எஸ்சிஎஸ் மில் ஆர்சூர் பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர். ராமநாதபுரம் தொண்டி தலா 5 சென்டிமீட்டர். இது கடந்த 24 மணி நேரத்தில் 12 மணி நேரத்தில் பதிவான மழை அளவுகள். அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தென்மேற்கு திசையும் காற்றின் காரணமாகவும் தென்மேற்கு பருவமழையின் காரணமாகவும் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி மற்றும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் கரூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மழையும், புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அநேக இடங்களிலும் பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும், கன்னியாகுமரியோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும், திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும், தென்காசி, தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளிலும், கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், ஒசூர், தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இன்று இரவு மற்றும் நள்ளிரவு பகுதி நேரங்களில் காணப்படும். அதே போலவே நள்ளிரவு நேரங்களில் சென்னை முதல் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில், அதிகாலை நள்ளிரவு நேரங்களில், நள்ளிரவு அதிகாலை இந்த குறிப்பிட்ட மணி நேரங்களில் திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி புதுச்சேரி இடைப்பட்ட பகுதியில் அநேக இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வட கடலோர மாவட்டங்கள் அநேக இடங்களிலும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது இன்று இரவில். மேலும் அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், மயிலாடுதுறை மற்றும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, விழுப்புரம், வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, ஒசூர், சேலம் மற்றும் சேலம் மேற்கு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் ஒரு இடங்களில் மிக கனமழையும் குறிப்பாக திருவள்ளூர், சென்னை மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை மாவட்டம் மற்றும் விருதுநகர் இடைப்பட்ட பகுதிகள், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு பரவலாக இடியுடன் கூடிய மழையும், 7-8 தேதிகளிலிருந்து சென்னை முதல் பாண்டிச்சேரி இடைப்பட்ட பகுதிகளில் தொடர் மழையாக பெய்வதற்கான வாய்ப்புகள் நள்ளிரவு இரவு நேரங்களில் காணப்படுகிறது. தொடர்ச்சியாகவே அங்கே க்ளவுடு ஃபார்மேஷன் சியாவுடைய கோஸ்டல் பிளேசஸில் நார்த்து தமிழ்நாடு பகுதியில் இருக்கும். அதாவது தொடர்ச்சியாகவே க்ளவுடு வந்து ஆட்டோமேட்டிக்லி தண்டர்ஸ்டார்ம்ஸ் க்ளவுடு வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். மங்களூர், கர்நாடக பகுதிகளில் தொடர்ந்து தீவிரமான தென்மேற்கு பருவமழையும், கேரளா பகுதிகளில் சில இடங்களில் தீவிரமான தென்மேற்கு பருவமழையும் இணைகின்ற காரணத்தினால காற்று பகுதிகளிலிருந்து வரக்கூடிய வறண்ட காற்று ஈரப்பதமிக்க காற்றாக தமிழக வெப்பநிலை உயர்வின் காரணமாக மாற்றப்பட்டு இரவு நள்ளிரவு நேரங்களில் கடலோர பகுதியில் கொண்டு வந்து குவிக்கும் போது இடியுடன் கூடிய மழையாக பெய்ய வாய்ப்பு இருக்குது. அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை தொடர்ச்சியாகவே அடுத்து வரக்கூடிய ஒரு 2 வாரங்களுக்கு தொடர்ந்து இந்த சென்னை அதன் புறநகர் பகுதிகளிலும் தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் காணப்படுகிறது. விட்டு அநேக இடங்களும் எதிர்பார்க்கலாம். காற்று பகுதிகளை தவிர்த்து இப்போ வந்து ஆரல்வாய்மொழி, அதே மாதிரி செங்கோட்டை, தென்காசி
இந்த மாதிரியான முக்கியமான காற்று பகுதிகளை தவிர்த்து மற்றபடி இருக்கக்கூடிய பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இப்போது வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் இதே அளவில் கணிசமான முறையில் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு ஆகஸ்ட்டுக்கு பிறகு தான் தீவிரமான சுற்றுகள் ஆரம்பிக்கும். வெப்பசலன இடிமலையிலேயே ஒரு பருவமழை, வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு சுற்றுகளும் இருக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த வருஷம் அக்டோபர் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சிறப்பான ஒரு மழை மாதங்களாக அமையும். குறிப்பாக தமிழ்நாட்டில் கேட்கவே வேண்டாம், எல்லா மாவட்டங்களுக்குமே நல்லா இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுவேன். இந்த பட்டியல் செப்டம்பர் வரைக்கும் அக்டோபர் முதல் 2 வாரங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அக்டோபர் 2வது மற்றும் 4வது வாரங்கள், அதிலிருந்து வரக்கூடிய 2 வாரங்கள், பிறகு நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய முதல் அந்த மாதம் முழுவதுமே 4 வாரங்கள், இப்போ 6 வாரங்கள் மழைப்பொழிவு அப்படி இப்படின்னு தான் இருக்கும். டிசம்பரில் ஓரளவுக்கு நல்லா பிக்கப் கொடுக்கக்கூடிய மழைகளை நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் டிசம்பரில் காணப்படுது. டிசம்பர் மாதம் முழுவதுமே ஒரு சிறப்பான மழை மாதமாக அமையும். அக்டோபர் முதல் 2 வாரங்கள் நல்லாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் டிசம்பரில் ஒரு 4 வாரம், அக்டோபரில் ஒரு 2 முதல் வாரங்கள், 6 வாரங்கள் வடகிழக்கு பருவமழை நன்றாகவும், அக்டோபர் 2 வாரங்கள், அதாவது 2வது மற்றும் 4வது வாரங்கள், இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் முதல் 2 வாரங்கள் தமிழ்நாடு அளவில் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. அப்புறம் அக்டோபர் 3 மற்றும் 4 வாரங்களில் குறைவாக இருக்கும். பிறகு நவம்பர் முதல் 4 வாரங்களில் குறைவாக இருக்கிறது. அப்புறம் டிசம்பர் முதல் 4 வாரங்களில் கூடுதலாக இருக்கிறது. ஆக பொறுத்தவரையில் 6 வாரங்கள் நன்றாகவும் 6 வாரங்கள் குறைவாகவும் தான் இருக்கிறது. இப்போ நம்ம இதில் டீட்டெயில்ஸான ஒரு அப்டேட் நம்ம கொடுக்கணும்னா, வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போது கடலோர மாவட்டங்களுக்கு இது விதிவிலக்கு. அவங்களுக்கு எப்படி வேணாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். நவம்பர்லேயே அவங்களுக்கு அதிகமான மழையும் வரலாம். இதில் உள் மாவட்டங்கள், உள் தமிழக மாவட்டங்கள் விவசாய பணிகளுக்காக நான் இந்த அறிக்கையை கொடுக்குறேன். அக்டோபர் முதல் 2 வாரங்கள் 2024 சிறப்பாக இருக்கிறது. 3 மற்றும் 4வது வாரங்கள் அப்படியும் இப்படியும் இருக்கலாம். சில மாவட்டங்கள் கூடுதலாக, சில மாவட்டங்கள் இருக்கவே இருக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அதுக்கு பிறகு நவம்பர்லேயுமே அதே முதல் 4 வாரங்கள் அப்படி தான் தொடரும். ஒரு சாரல் மழை, நனைக்கும் மழை இப்படி தான் இருக்கும். அது பெரிய அளவுக்கு கை கொடுக்காது. அதுக்கு பிறகு நல்ல ஒரு மழை நீர்நிலைகள் அனுப்பக்கூடியது ஒரு பரவலாக விடாமல் பெய்யறதெல்லாம் டிசம்பரில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால டிசம்பர் 4 வாரங்கள் அருமை, அக்டோபர் முதல் 2 வாரங்கள் அருமை. இடைப்பட்ட அக்டோபர் 3 மற்றும் 4வது வாரங்கள் குறைவு, நவம்பர் முதல் 4 வாரங்கள் குறைவு. மற்றபடி 6 வாரங்கள் குறைவாகவும் 6 வாரங்கள் கூடுதலாகவும் காணப்படுகிறது. இதில் தொடர்ச்சியாக 6 வாரங்கள் குறைவாகவும், தொடர்ச்சியாக இல்லாமல் முதல் 2 வாரங்கள் கூடுதலாக பெய்துவிட்டு ஒரு 6 வாரம் இடைவெளி கொடுத்து மறுபடியும் ஒரு 4 வாரம் நல்ல மழை பெய்யக்கூடிய வகையில் தான் இந்த வடகிழக்கு பருவமழை அமைவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. அதற்கு பிறகு குளிர்கால மழை நம்மளுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 2025 அதில் சிறப்பாக மழை பெய்யக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வருஷம் குளிருக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குது. என்னென்னா லானினா அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது இதே பொசிஷனில் இருக்க போகிறது கிடையாது. அதாவது ஒன்று நல்லா வலுப்பெறணும். அப்படி இருக்கனால லானினா கொஞ்சம் நல்லா வரப்போகுது. அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் படி லானினா நல்ல நிலைக்கு வருதுன்னா அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு குளிர்காலத்தில் ஒரு இடையூறு கொடுக்கக்கூடிய மழை இருக்கும். அது ஜனவரி 6, பிப்ரவரி, அந்த மார்ச் மாதங்களில் கண்டிப்பாக ஒரு ஹெவி ரெயின்ஃபால், ஒரு 20 சென்டிமீட்டர், ஒரு 15 சென்டிமீட்டர், ஒரு 18 சென்டிமீட்டர் இந்த அளவில் ஒரு 4 நாட்கள் 3 நாட்கள் ஒரு பருவமழை போன்ற ஒரு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது என்பதை தெளிவாக குறிப்பிட்டு கொண்டு இந்த அறிக்கையை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நாளை காலை வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம்.